ஹலோ கைஸ், எல்லோரும் வந்து மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டுருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி ஹெவனில் சீசன் 5ல் எபிசோட் 55, 56. ஸோ 2 வீடியோவுமே சேர்த்து வந்து இது பண்ணுறேன். ஸோ வழக்கமாக வாய்ஸ் கொடுக்குற இடத்துல வந்து கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது, அதனால் கொடுக்க முடியல. ஸோ கொஞ்சம் நாய்ஸ் கேட்டுனா தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோவும் நம்ம ஐஸ் கம்பெட்டும் போயிட்டுருக்காங்க. யாரை பார்க்க அப்படின்னா யாஃபையை பார்க்க போயிட்டாங்க. யாஃபைனா அந்த பொண்ணுங்க. ஸோ வந்து ஹீரோ வந்து நினச்சிட்டே போயிட்டுருக்கான், யாஃபையை பார்த்து இவ்வளோ நாளாச்சு, கண்டிப்பாக நான் ஞாபகம் இருக்குமான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிட்டுருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாஃபை வந்து இருக்கிற எல்லா ஒர்க்கும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து மிலிட்ரி ஃபேமிலி அட்டாக் பண்ணதுனால அந்த இடம் வந்து நிறைய டேமேஜாக இருக்கும். ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வச்சு பார்த்துட்ருக்கேன். அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வராங்க. ஸோ ஹீரோ வர்றதை பார்த்தா அவங்களுக்குமே வந்து இந்தமாதிரி பழைய ஞாபகம்லாம் வருது. ஸோ ஹீரோ அவங்க காப்பாற்றி விட்டது எல்லாமே வந்து ஞாபகம் வருது. ஸோ ஹீரோவும் போய் சொல்கிறான், அந்த மாதிரி யாஃபை இந்த மாதிரி வந்து நல்லா இருக்கீங்களா, நான் வந்து ப்ரீவியஸ் இயரில் நடந்தது மறக்கவே மாட்டேன், என்னை அந்த நேரத்தில் வந்து நீங்கள் தான் வந்து காப்பாற்றினீங்க, எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணீங்க, அதனால் வந்து உங்களுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோ வந்து யாஃபைட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ யாஃபை வந்து ஹீரோவை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து உதவாது. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பொண்ணு மெடுசா வர. ஸோ இந்த பொண்ணை பார்த்தோன்னே வந்து நம்ம யாஃபை வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து உங்கள் 2 பேருக்கு என்ன ரிலேஷன் தெரிஞ்சிக்கலாமா, அதுவும் இந்த பொண்ணு யார் அப்படிங்கிற, அது என் ஃப்ரெண்டு அப்படின்னோடனே வந்து யாஃபை திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக, ஃப்ரெண்டு மட்டும் தானே, வெறும் ஃப்ரெண்டு தானே அப்படின்ற மாதிரி கேட்கும். ஹீரோ யோசிக்கலாம், இவங்க ஏன் இந்த அளவுக்கு பியாடாக நடந்துக்கிறாங்க புதுசான்ட்டு. ஸோ ஒரு இடத்துல வந்து சரி ஓகே, ஃப்ரெண்டுனா வந்து வெறும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து மெடுசா வந்து வெறுப்பேற்றுற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நெருக்கமானவன், இவங்க வெறும் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கிட்ட வந்து ஹீரோ வந்து ஒழுங்காக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க போகும்போது அப்படின்ட்டுமே கை வச்சுட்டு இருக்கு. இதை பார்க்குற மெடுசாக வந்து மண்டைகேறு வெறி. ஆனால் வெளியே வந்து சொல்ல முடியல, ஏன்னா வந்து மெடுசா வந்து லவ் பண்ணுறாங்க. அவங்க முன்னாடியே கை வைக்க, சரி ஓகே பிரதர் நீங்கள் வந்து பார்த்து போங்க அப்படின்ட்டு போக, சரி ஓகே தேங்க்யூன்றான். உடனே ஹீரோ வந்து மெடுசாவை பார்த்து, சரி ஓகே இந்த மாதிரி நான் வந்து மெடிக்கல் ஸ்டேஷனுக்கு போகிறேன், என் கூட வாடினா என்னெல்லாம் வர முடியாது, ஒழுங்காக வந்து போடா அப்படின்னு அவன்ட்டு போகிறாங்க. இதை பார்க்குற ஹீரோக்கா, ஐஸ் அம்பரர் நான் எதுவும் ஒன்றும் தப்பாக கேட்கலையே, அப்படியே அந்த பொண்ணுங்க 2 இப்படி பேசிட்டு போதுங்க அப்படின்னு கேட்க, பொண்ணுங்களை வந்து புரிஞ்சிக்க முடியாதரா, சரிவா நம்ம போய் நம்ம பழைய ஃப்ரெண்டு பார்ப்போன்ட்டு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் பிளேஸ். இது பார்த்தீங்கன்னா வந்து அல்கமி அசோசியேஷன், அந்த இடத்துக்கான மார்க்கெட் பிளேஸ். ஸோ எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ ஹெர்ப்ஸு பில்ஸு எல்லாமே வந்து வாங்குறது விற்கிறது. ஸோ நெதர் மார்க்கெட் மாதிரி இங்கே எல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஸ்னேக் ஸ்கேல் ட்ராகன் ஐஸ் ஃப்ரூட் அப்படின்ற ஒரு ஃப்ரூட்டை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வந்து ஒரு பொண்ணும் ஒரு எல்டரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பேர் பார்த்திங்கன்னா வந்து யூமை. அது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு தெரிஞ்ச பொண்ணு. ஸோ சீசன் 1, 2ல் பார்த்திங்கன்னா அவன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூமையை சொல்லிட்டு இருக்காங்க, ஸோ வந்து ஒழுங்கு முடியாது, நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன், ஸோ இது வந்து எனக்கு தான் கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்க. அந்த மெடிக்கல் அசோசியேஷன் எல்டராக வந்து சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி நான் அதிகமாக காசு தரேன் கொடுக்க. ஸோ ஹீரோவும் உள்ள வந்து நான் அதுக்கு 1 லட்சம் காயின் தரேன்டா அப்படின்னு சொல்லவும் வந்து எல்லாம் ஷாக் ஆகிறாங்க. ஸோ ஹீரோவை பார்த்தோன்னே வந்து யூமைகளாக வந்து ஒரே அதிர்ச்சி. ஸோ அவர் வந்து எடுக்க பார்க்க தலைவன் வந்து அவர்கிட்ட வந்து பிடிங்கிறான். உடனே அவர் சொல்கிறான், அவர் வந்து எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட பிடிங்கிருப்பேன், நான் யாருன்னு தெரியுமாடா, நான் இந்த அசோசியனோட எல்டராக இருந்தா பெரிய மயிராடா நீ அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு பவரை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்க. ஸோ தலைவனும், நீ வந்து இவ்வளோ பரவலாக இருக்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஏதோ சின்ன பையன் மாதிரி தான் தெரிற அப்படின்ற மாதிரி பேசி வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்கான் அந்த எல்டரன். ஸோ அந்த எல்டரும் டென்ஷன் அட்டாக் போவா, ஹீரோ அஸ்தால்ட்டாக பிடிச்சி தூக்கி வந்து விசிறிடுறான். அவருக்குலாம் வந்து ஒரே அசிங்கமாக போச்சு, டே உன்னை இதே இடத்துல கொல்லுண்டா, நான் 5th டயர் அல்கமிஸ்டா, எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட இப்படி நடந்திருக்குன்னா தலை உடனே கழுத்து போயிட்டு, ஃபாமா நீங்கள் இன்னும் வெளியே வரல அப்படின்னா இவனை நான் கொண்டுருவோம் அப்படின்னு திடீர்னு அந்த லீடர் வந்து வராரு. அவர் தான் வந்து ஃபார்மா மெடிக்கல் அசோசியேஷனோட ஹெட்டு. அவர் வந்து உடனே வந்து யாப்பையும் வணக்க. ஸோ எல்லோரும் பார்க்குறாங்க, இவரு டேரக்டாக வந்திருக்காருண்ணா, எப்படி இருக்க மை ஓல்டு ஃப்ரெண்ட், சரி ஓகே நீ வந்திருக்கேன்னு நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாருமே வந்து மீட்டிங்காக வெயிட் பண்ணிருக்காங்க, உனக்கு எதாவது வெயிட் பண்ணிருக்கோம், நம்ம போகலாமா அப்படின்னா ஓகே தான், ஆனால் அவர் கொஞ்சம் இது பண்ணுறாங்க அப்படின்னு மாதிரி பேசிட்டு ஸோ வந்து அந்த பொண்ணிட்டு அந்த ஃப்ரூட் கொடுத்துட்டு போவான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் இருக்காங்க. ஸோ வந்து ராயல் ஃபேமிலி சேர்ந்தவங்க, இருக்கிற ஃபேமிலி எல்லா ஃபேமிலி சேர்ந்தவங்களும் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது என்னென்ன ஃபேமிலி அப்படிங்கிறத நான் வந்து போக சொல்கிறேன். ஸோ ஹீரோ வந்து வர பார்த்தோன்னா இந்த பையன் உண்மையிலேயே 3 வருஷத்தில் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்களா, அவனோட ப்ராக்ரஸ் வந்து அவனோட நல்லாவே என்னால் உணர முடியுது, அவனோட ஸ்ட்ரென்த்து. ஸோ ஹீரோ வந்துட்டு எல்லா ஃபேமிலிக்கும் அவனுக்கு அப்படின்னு யார் யார் இருக்காங்க அப்படின்னா நலன் ஃபேமிலி இருக்காங்க, அப்புறம் வந்து மூ கிளான்னு ஒரு கிளான் இருக்காங்க, அல்கெமி அசோசியேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ராயல் ஃபேமிலி. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், ஸோ வந்து மிஸ்டர் க்ளவுட் ப்ரெசென்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், மெட்ரி ஃபேமிலி அட்டாக் பண்ணிருக்காங்க, ஸோ அவங்களோட டார்கெட்டே உங்கள் எம்பையரை வந்து ஃபுல்லாகவே ஆக்குவே பண்ணுறதான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவோம். இப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் வந்து புரிய ஆரம்பிக்குது. ஸோ மிஸ்டர் க்ளவுட் ஏன் எல்லாமே பட்டிருக்காங்க. ஸோ மிஸ்டர் க்ளவுட் சொல்லிட்டு என்ன பண்ணானுங்கன்னா இருக்கிற எல்லாத்தையுமே அவனுக்கு தான் ஆட்சி பண்ணுறதுக்கு இப்போ ஆளுங்க சேர்க்குறது எல்லா விஷயமும் அவங்களுக்கு புரிய வந்தோடனே வந்து உண்மையிலே அந்த க்ளவுட் செட் வந்து ரொம்ப இது. ஆனால் பிரச்சனை என்னென்னா அதனோட லீடர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவன், அவன் வந்து எம்பரர் லெவலில் இருக்கான், அவனை நம்ம என்ன பண்ணுறதுன்னு லெவலில் எம்பரர் லெவலை தாண்டி ஆன்சிஸ்டர் லெவலில் இருக்கான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து உண்மையிலே வந்து அவர் கூட நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குன்னா 50-50 அப்படின்னு சொல்லுவோம். ஆனால்
அவன் வந்து ஆன்செஸ்டரில் 7th லெவலில் இருக்கான். அவனை உண்மையிலே தோக்கடிக்க முடியாதுண்ணா. கண்டிப்பாக அவனை வந்து தோக்கடிக்க முடியும். எனக்கு பின்னாடி வந்து நல்ல ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் வரலனாலும் அந்த செட்டை நான் கண்டிப்பாக அழிப்பேன். என் கூட ஸ்ட்ராங்கான எல்டர்ஸ் இருக்காங்கன்ட்டு பிளாக் டொமைன்ஸ் வந்து அந்த 3 பேர் கட்டுறான். ஸோ அவங்க எல்லாருமே வந்து 6th லெவலு. ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போதே மாஸ்டர் இடத்துக்கு அப்பியரன்ஸ் ஆகும். எல்லோரும் வந்து டூ சாங் லெவலா அப்படின்னு ஷாக்கில் இருக்காங்க. ஸோ இந்த நலன் ஃபேமிலி சேர்ந்தவனா வந்து அப்போவே நான் வந்து 4 நாளுக்கு வந்து இவனை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும். மேரேஜ் கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணிட்டான். இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளாக இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. இவன் வந்து இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான். இவனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா என்னோடய ஃபேமிலி நேரம் இந்த அளவுக்கு வந்துருக்குமேன்ட்டு இவர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த நலன் கேரளம் சேர்ந்தவரும் ஸோ மாஸ்டர் சொல்கிறாரு, ஸோ நான் அங்கே கூட இருக்கேன், கண்டிப்பாக நம்ம வந்து ஜெயிக்கிறது உறுதி அப்படின்ற மாதிரி வந்து மாஸ்டர் சொன்னோன்னு எல்லாருக்கும் இந்த அல்கமி அசோசியேஷனுக்கு வந்து மாஸ்டர் யாருன்னு தெரியும். அவரும் வந்து இந்த மாதிரி மாஸ்டர் உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் வந்து வணக்கம் வைக்கிறாரு. ஸோ இதை போய்ட்டு ஹீரோ வந்து மாஸ்டர் நீங்கள் ஏன் வெளியே வந்தீங்கன்னா என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் தெரியுதான்றா போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் வந்து அந்த இடத்துல வந்து அவர் ஐடென்டிட்டி வந்து ரிவீல் பண்ணிடுறாரு. ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து சொல்கிறான், ஸோ வந்து கண்டிப்பாக மாஸ்டர் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது 50-50 அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அல்கமி ரெஸ்டாரண்ட் உடனே சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், அவரை பார்த்ததுக்கப்புறம் நான் சப்போர்ட் பண்ணாமல் இருக்க முடியாதுன்ட்டு மூக்கலான்னு சொல்கிறாங்க, நாங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இந்த ராயல் ஃபேமிலிட்ட வந்து ஹீரோ கேட்குறான், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும். இவராக வந்து யோசிக்க ஆரம்பிச்சார். ஸோ வந்து கண்டிப்பாக என்னால் வந்து உடனே முடிவெடுக்க முடியாது. ஏன்னா வந்து அந்த செக்ட் வந்து அவ்வளோ பெரிய செக்ட்டு. ஸோ அந்த ஜெய்மா எம்பரர்லேயே அது பெரிய செக்ட்டு. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும் அப்படின்ட்டு. ஸோ பிரின்சஸும் வந்து ஆனால் எனக்கு வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வில்லிங் தான், நாங்கள் வந்து சீக்கிரமாக எங்கள் முடிவு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக் டொமைன்ஸ் வந்து ஆளுங்களும் வந்து யோசிக்கிறாங்க, நல்ல வேலை நம்ம வந்து ஹீரோ பக்கம் இருக்கோம், அவரோட பவர் வந்து பயங்கரமாக கொடூரமாக இருக்குது அந்த சோல் ஃபார்மே அப்படி யோசிச்சுட்டு இருக்குங்க. ஸோ அப்படியே நடக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் எம்பரருக்கு வந்து ஒரு லெட்டர் வருது. ஸோ ஐஸ் எம்பரர் அந்த பேர்டை வந்து அந்த லெட்டரை வந்து பிரித்து படிக்கிறாரு. அப்போ தான் வந்து அவர் ஒரு ஷாக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூனியன் இருக்காங்கள்ல, யூனியனுக்கும் கீஹை அப்படின்ற ஒருத்தனுக்கும் வந்து மேரேஜ். அந்த கீஹை யாருன்னா வந்து அவன் வந்து பார்த்திங்கன்னா பில் கிங் ஆமாம், மெடிக்கல் கிங் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ மெடிக்கல் கிங் ஆமாம். ஸோ அவன் வந்து ஏழனான்னு கேட்டிருக்கான், அது மாதிரி ஏழனா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம், உனக்கு அதில் விருப்பம் தானே அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, உன்னெல்லாம் வந்து எனக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை, உன்னை நான் ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்து ஏழனா சொல்லிட்டு உடனே அவர் கேட்குறாரு, கண்டிப்பாக இது அந்த சிஓனால தானே வந்துச்சு, நீ இன்னுமே வந்து அவனை மறக்கலையா அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அவரும் வந்து சொல்கிறான், கண்டிப்பாக சியோலாம் இல்லை, எனக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, புரிஞ்சுக்கோ, தேவையெல்லாம் பண்ணாத, மாஸ்டர் சொன்னதுக்கு நீ ஏன் வந்து ரிஃப்யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு வந்து பர்சனலாகவே வந்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவனை வந்து லவ் பண்ணுறேன். ஸோ வந்து அந்த சியோனால தான் வந்து நான் அவ்வளோ நேரம் அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். ஆனால் மாஸ்டரே சொன்னதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே என்னால் இது பண்ண முடியாது, சரி நான் வந்து அவன் பவர்லாம் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்காது, நான் வந்து அவனோட பயங்கர பவர்ஃபுல்லாக இல்லை, ஆனால் ஏன் உனக்கு என்ன பிடிக்காம அவனை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு, சரி ஓகே சியோன் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம இன்னும் வந்து ஷாக்காக வராங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ தான் கேட்குறான், ஸோ கடைசியாக அவங்க கிட்ட கேட்குறேன், என்ன தான் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா, நான் வந்து இன்னும் 2 நாளில் வந்து அந்த செக்ட் இது பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏன் இன்னும் 2 நாளில் போகிறோம், அதுக்குள்ளே ஏன் அவ்வளோ அவசரம்ட்டு ஒவ்வொருத்தர் கேட்க ஆரம்பிக்க ஹீரோ சொல்கிறான். ஸோ அந்த மெடிக்கல் கிங்கை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா இவங்களாம் செட்டுக்கு இன்னும் நிறையவே சப்போர்ட் கிடச்சிரும், அதுக்கப்புறம் அந்த செக்டை எதிர்க்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடும்னா, சரி ஓகே இந்த மாதிரி எங்கே ராயல் ஃபேமிலியும் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா இன்னும் 2 நாளில் ரெடியாக இருங்க, 2 நாளில் அந்த செக்டை வந்து அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்த எல்லாருக்கும் நன்றின்ட்டு ஹீரோ போகிறான். ஸோ ஹீரோ வந்து ஒரு இடத்துல தனியாக ஃபீல் பண்ணிருக்கேன். ஸோ அந்த இடத்துல யாரும் செட் பண்ணி தயவு செஞ்சு வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ சொல்கிறான். ஸோ யாரான்னு பார்த்தா அவன் மெடிசாவோட கேட்குறா, நீ ஒரு 2 நாளாக அவனை பார்க்கல, நீ திரும்ப வரைய மாட்டேன் போயிட்டு இருப்பேன்னு நினச்சேன் அப்படின்னா, அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டு போக முடியாது அப்படின்னா, கண்டிப்பாக தெரியும் நீ என்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னா இந்த மெடிசா கேட்குறாங்க, டேய் நான் என்ன உன்னை லவ் பண்ணுறேன், உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியாடா அப்படின்னா, அப்படி சொல்ல மெடிசா குயின் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், எனக்கு வந்து அந்த பில்லு தேவை, ஸ்பிரிட் ரெக்கவரி பில், அதுக்காக மட்டும்தான் அவன் கூட இருக்கும் அப்படின்னா, அதான் எனக்கு தெரியுமே, நீ வந்து எங்கள் மேலே அந்த ஃபீலிங் தெரியல, நீ வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக கூட நான் பார்க்கல, உனக்கு அந்த பில்லு தானே, கண்டிப்பாக உனக்கு நான் ரிஃபைன் பண்ணித்தரேன், அதுக்கப்புறம் நான் சம்மந்தம் இல்லைன்ட்டு ஹீரோ போயிடுவான். ஸோ வந்து இது கேட்ட மெடிசாக ஒரு மாதிரி வந்து மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. ஸோ மெடிசா யோசிக்கிறாங்க, நான் என்ன தான் பண்ணிகிட்ருக்கேன், இந்த ஃபீலிங்லாம் என்ன புதுசாக இருக்குது எனக்குள்ளே, ஏன் அப்படி பேசுனது எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு யோசிக்கிறதோட இந்த எபிசோடு வந்து இங்கேயே முடியுது கைஸ். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குங்கிற கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கைஸ். ஸோ வந்து இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா வந்து எபிசோட் 56 56வது எபிசோடு. ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் இமேஜஸ்லாம் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பேப்பர் இமேஜஸில் வந்து போன சீனில் என்ன நடந்துச்சு, ஸோ நம்ம
கீஹூ இருக்கான்ல பார்த்தீங்கன்னா கூஹி பில்கிங் அவன் வந்து கேட்டிருப்பான். நெக்ஸ்ட் சீனில் வந்து அவன் வந்து மாஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். யார் நம்ம வந்து செங்கு கிட்ட யுன்செங் கிட்ட இந்த மாதிரி மாஸ்டர் கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்னும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கலாம். உன்ன மாதிரி ஒரு திறமையான ஆளுக்கு வந்து என் டிசிப்ளினை கல்யாணம் பண்ணிக்காம யாரா கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற ரொம்ப நன்றி மாஸ்டர். அப்படின்னா நீ வந்து ஃப்யூச்சரே வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது, இந்த செக்டரோட ஃப்யூச்சரே நான் உன்ட்ட தான் வந்து ஒப்பளிக்க போகிறேன். ஸோ வந்து அதுக்கு கேப்பபிளாக நீ நடந்துப்ப நீ நம்புகிறேன். அப்புறம் அந்த சிவன் வந்து 2 நாள் வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவனை வந்து நான் பார்த்துக்கிறேன்னா இல்லை மாஸ்டர் கண்டிப்பாக அவன் வந்து வந்தான் அப்படின்னா அவனை நான் தான் இது பண்ணோம். ஸோ யூனியன் முன்னாடி வந்து நான் அவனை தோக்கடித்தேன் அப்படின்னா யூனியன் வந்து அவனை மறந்துடுவான் அப்படின்னு அவனை சொல்ல. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ஏற்பாடு. யூனியன்லாம் பார்த்தீங்கன்னா மேக்கப் வந்து எல்லாம் சுற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொன்று விருப்பமே இல்லாமல் வந்து அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே தாங்க லவ். அவங்களும் வந்து அந்த ஒரு ஷீல்டு மாதிரி ஒன்று இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு அதை வந்து பார்த்துட்ருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்ட்டில் வந்தது, அதை பற்றி அது ஃப்ளாஷ்பேக் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெவில் வரான். நம்ம டெவில்னு கூப்பிடலாம். டெவில் வந்து யூனியன்கிட்ட கேட்குறான், கடைசியாக வந்து அதுக்கான நேரம் வந்துருச்சா, இன்னும் கொஞ்சம் பவர் மட்டும் எனக்கு கிடச்சிது அப்படின்னா உன்னை வந்து நான் வந்து அழிவே இல்லாத நான் மாற்றுறேன், அதுக்கப்புறம் நீயும் என்ன மாரி ஆகிடலாம் அப்படின்னா தேங்க்யூ மாஸ்டர், எனக்காக இந்த ரிச்சுவலை பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி, இதை மட்டும் நான் ஆப்டைன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு உங்களை மாதிரி அழிவே இருக்காது அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா எனக்கு வந்து அந்த சியோசான் இருக்கான் பார்த்தியா, அவன் உடம்புக்குள்ளே ஒரு சோல் இருக்குடா, அந்த சோலும் வேணும், ஸோ சியோசானோட பாடியும் வேணும், அவனோட சோல் ஃபார்ம் வேணும்னா கண்டிப்பாக மாஸ்டர், ஸோ எனக்காக நீங்கள் வந்து இந்த ரிச்சுவலை பண்ணுறது ரொம்ப நன்றி மாஸ்டர் அப்படின்ட்டு இது பண்ணுறான். ஸோ இப்போ தான் தெரியுது இவன் இந்த யுன்செங் எல்லாமே பண்ணுறதுக்கு காரணம் அழிவே இல்லாமல் வாழணுங்கிறதுக்காக தாங்க எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா மேரேஜ் இது. ஸோ இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த டைலாகும் கிடையாது, ஒன்லி மியூசிக்கு தாங்க நடக்கிற சீனு. ஸோ எல்லோரும் உட்காந்துருக்காங்க, இருக்கிற எல்லா டிசிப்ளினும் உட்காந்துருக்கேன், எல்லோரும் உட்காந்துருக்கேன். ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா ஸோ செக்டல்டு மட்டும் இல்லாமல் பீல்கிங் இருக்கால அவனோட அவன் ஆக்சுவலி ஒரு பெரிய ஃபேமிலி சேர்ந்தவன், அவனோட எல்டர்ஸ் அவங்க ஃபேமிலியோட எல்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே வந்து இந்த கல்யாணத்தை வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம 2 பேரும் வந்து ரெட் ட்ரெஸ்லேயே வர, ஸோ நம்ம இன்னும் வந்து சிரிக்காமல் ஒரு மாதிரி நின்றுருக்காங்க. ஸோ வந்து பீல்கிங்க தெரியுது இவங்களுக்கு வந்து விருப்பமே இல்லை அப்படிங்கிறது, பட் இருந்தாலும் வந்து அவன் கல்யாணம் பண்ணியே ஆகணுன்றான். ஸோ இந்த மாதம் வந்து பேசிக்கிட்டு இருக்கா, நெக்ஸ்ட் சீனில் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் ஆகுது. ஸோ வந்து 2 பேரும் வந்து மேடைக்கு கூட்டு வராங்க. ஸோ இது காய்ஸ் எல்லாமே அந்த சீன் வந்து கொஞ்சம் புதுமையாக தான் போகும். ஸோ மறக்காமல் இன்னொன்று சொல்லிக்கிறேன், நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனல் வச்சுருக்கோம், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, வீடியோ போட்டோன்னே வந்து அப்டேட் பண்ணுறேன், அதை மறக்காமல் இது பண்ணுங்கள். ஸோ வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவனை வந்து பேச ஆரம்பிக்கிறான், யுன்சனும் பேச ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த மேரேஜ் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. ஸோ மிக்ஸ்டு கலர் செட்லேயே இது வந்து மறக்க முடியாத வரலாறாக இருக்கும், கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து உனக்கு கல்யாணம் வைக்கிறேன் கூஹிக்கு அப்படின்ற அறிவிக்கும். அந்த இடத்துல நிறுத்துறான்ட்டு ஒன்று உடனே வந்து ஹீரோட வெப்பனை தட்டிக்கு அவனை வந்து அசல்ட்டை தடுக்கிறான். யாரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவனுக்கு வந்து எல்லாருமே வந்து உள்ளே வந்து ஒவ்வொருத்தனுக்கு இறக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இது பார்க்குறோம். ஸோ இதை பார்க்குற நம்ம செங்கு வந்து சொல்கிறான், கடைசியாக அவன் வந்து வந்துட்டான், 3 வருஷமாக இருக்குது இவனை பார்க்க, இன்னும் குப்பையாக தான் இருக்கான் அப்படின்ற மாரி வந்து செக் மாஸ்டர் செங்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்குறான், 3 வருஷம் ஆச்சுலடா உனக்கான பழிவாங்க சொல்ல உன் கணக்கை முட்டிக்க தாண்டா வந்திருக்கு அப்படின்னா இதை கேட்ட எல்லாருமே வந்து உண்மையிலே சிவச்சாங்க வந்துட்டான். 3 வருஷமாச்சு அவனை பார்த்து அப்படின்னு ஹீரோவாக மாதம் நின்றுருக்க. ஸோ ஹீரோ உடனே வந்து கேட்க ஆரம்பிச்சிடறான், இந்த மாதிரி வந்து கேவலமாக இல்லைடா உனக்கு இந்த மாதிரி அவளோட விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணி வைக்க அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்து ராயல் ஃபேமிலி இருந்து பார்த்து ராயல் ஃபேமிலி நீங்கள் வந்து அவங்க கூட சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா டேய் உன் திட்டம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியாடா, நீ இந்த கிண்டத்தையே ஆக்கிரமிக்க போகிறாங்க எனக்கு தெரியுண்டானோடனே. ஸோ அவனும் வந்து செக் மாஸ்டர் இவங்க வந்து கை தட்டிட்டு இருக்கான். கை தட்டிட்டு பரவாயில்லையே என் இன்டென்ஷன் கரெக்டாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா வர வழியே இல்லை, எல்லோரும் இதே இடத்துல சாக வேண்டியதான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ஸோ உடனே இந்த பில்கிங் வந்து சொல்லிட்டு இருக்கான், எவ்வளோ தைரியம் தான் இன்றைக்கி வந்து நீ இந்த மாதிரி செட்டுக்கு வந்து சண்டை போட வருவா, என் மேரேஜ் கெடுக்கிறதே வந்திருக்கியாடா அப்படின்ற மாரி வந்து அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து 2 பேரும் வந்து டீல் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா வெறும் 10 மூடான், வெறும் 10 மூளை வந்து நான் உனக்கு தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னா நீ தோத்தங்கிறத ஒத்துக்கிட்டு ஒழுங்குமுறையாக தான் இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிட்டு நீ வந்து போயிடணும், அதுக்கப்புறம் வந்து செட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது, உங்க இருக்கிற எல்லா எல்டர்ஸுமே உன சேர்ந்து நான் கூப்பிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஓப்பன் டாக்காக வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ வந்து இதை கேட்ட எல்லாருமே உண்மையிலேயே வந்து 10 முழுவில் வந்து சிவச்சனாலும் தோக்கடிக்க முடியுமா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஐஸ் அப்புறம் இன்னொன்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அப்படின்னா ஸோ அந்த பில்கிங் போயிட்டான் அப்படின்னா அவங்க எல்டர்ஸும் போயிட்டாங்க, ஒன்லி வந்து யுன்லாங் செட் மிஸ்டிக் லோட் செட்டோட எல்டர்கிட்ட மட்டும் தான் சண்டை போடணும், அதுதான் வந்து இவங்களோட பிளானே. ஸோ ஹீரோ வந்து சேலஞ்ச் பண்ணால் அவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, டேய் உண்மையிலே நினைக்கிறியாடா நான் 6th டயர் அல்கமிஸ்டடா, அல்கமி மட்டும் இல்லைடா அது கூடவே கிங் லெவல் ப்ராக்டிஷனராக சொல்லிட்டு அவனும் வந்து சண்டை போட வந்து ரெடி ஆகிடுவான். வெளியே வந்தவனே வெறும் 10 மூளை தோக்கடி தான் சொன்னல, அதுக்கு முன்னாடி உனக்கு கொல்றண்டான்ட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி வந்து சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி வந்து அட்டாக் பண்ணுறான்னு 2 பேருக்கும் வந்து பயமாக இருக்குது. ஸோ ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனை பவர்ஃபுல்லான அட்டாக்கே வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறான். அவனை வந்து 1000 ஸ்வாட்ஸ் அப்படின்ற ஒரு அட்டாக் இது பண்ணி ஒரு 1000 ஸ்வாட்ஸை உள்ளே இறக்காமல் எடுத்து வந்து ஒவ்வொரு அட்டாக் மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணுறான். ஸோ ஹீரோ வந்து தப்பிச்சிட்டே இருக்கான், ஆனால் வந்து அட்டாக்கே பண்ண மாட்டேங்கிறான். ஏன் அப்படின்னா அவன் வந்து கடைசியில் வந்து ஜெயிக்கலான்ற பிளான் பண்ணிருக்கான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஸோ ஹீரோ வந்து ஒரு அட்டாக் பண்ணால் அவனை யோசிச்சுருக்கான்,
வந்து இப்படியே போயிட்டு இருந்தால் 5 மூவ் போயிடுச்சு 6 மூவ் போயிடுச்சுன்னு எல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே விடக்கூடாது அப்படின்ட்டு கடைசி ஒரு 2 மூவ் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து 2 மூவ் போதுண்டா நான் தோக்கடிக்க அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ பேச ஆரம்பிச்சிருக்கா. டேய் நீ உண்மையிலே கனவு தான்டா கண்டுக்கிட்டு இருக்கேன்னா எல்லாரும் வந்து உண்மையிலே ஹீரோ தோத்துறான்னு நினச்சிட்டு இருக்க. எல்டர்ஸ் முதல் பார்த்துருக்காங்க. இது வந்து பெரும் பிரச்சனையாக உண்மையிலே சீரானால் ஜெயிக்க முடியுமா அப்படின்றத பார்த்துருக்கேன். தலைவனை வந்து அவன் ஃபயரை ஒட்டம் ஃபுல்லாக இது பண்ணிட்டு இப்படியே மின்னல் வேகத்தில் வந்து நவுற ஆரம்பிச்சிடான். ஸோ இதை பார்க்குற இவனா வந்து உண்மையிலே அவன் குப்பை தான் போல. ஸோ அந்த மாதிரி போன டைமு அந்த கிழவனோட பவர் அப்புன்னு யூஸ் பண்ணதுனால தான் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தான். மற்றபடி அவன் சரியான குப்பை தேவையில்லாமல் அவனை பற்றி கவலைப்பட்டுருக்கோம் அப்படின்ட்டு இந்த யூங்சங்கும் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அவனை கேட்டுட்ருக்கான். 2 அட்டாக்ல உன்னை என்னால் தோக்கடிக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்கியாடா தேவையில்லாமல் கனவு காணாத சிவச்சான் அப்படின்ற மாதிரி வந்து பில்கியும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த செங்கும் சொல்கிறான் இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு நினச்சிட்டு அந்த கோஸ்ட் மேலே அந்த அளவு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல தான் ஒர்த்து இல்லை இவனை இதே இடத்துல கொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஸோ வந்து ஹீரோ வந்து மின்னல் வேகத்தை நான் வந்துட்டு இருக்கு. இவனை வந்து கூவியும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிருக்கான். ஸோ ஹீரோட மூமெண்ட் இது பண்ணிட்டு அவனை வந்து அவன் ஃபயர் வச்சிருக்கான். இவன் அல்கமிஸ்டில் இவன்ட்டு வந்து ப்ளூ ஃபயர்னு ஒரு ஃபயர் இருக்குது. அதுவுமே வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ அதை வச்சு ஹீரோ புட்டிக்கு போய் எல்லாரும் வந்து ஹீரோ தோத்துறான்னு நினைக்கிறாங்க. தலையும் ஒட்டினா வந்து லயன் ரோர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல அவனுக்குலாம் மயக்கம் காட்டி வெளியே வந்து ஒரு மூதாக இருக்குது. இந்த ஒரு மூவில் வந்து அவனை நம்ம தோக்கடிச்சு ஆகணுன்ட்டு அவனுக்கு 2 பேர் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இந்த அட்டாக் பண்ண தலையும் அடிச்சா ஒரே அடி தான். அந்த ஒரு அடியில் இருக்கிற பிளாஸ்ட்டில் நம்ம இன்னும் தலையில் இருக்கிற துணியெல்லாம் பறந்து போவேன் அவன் அதே இடத்துல கீழே வந்து தோத்துடுறான். இதை பார்க்குற எல்லாருமே உண்மையிலேயே பின்கில் தோத்துறானோ அப்படின்னு ஷாக்கில் இருக்க. இவர் சொல்கிறாரு ஒரு ஜென்டில்மேனாக வந்து கொடுத்த வாங்க காப்பாற்றணும் கண்டிப்பாக வந்து இடத்தோட போயிடுவான் அப்படின்னு சொல்ல. கோஹி டே தோத்துட்றா ஒழுங்குமுறை தான் டிஃபீட்டை ஒத்துக்கடா அப்படின்னு சொல்கிற. தலைவனை பில்லி சாப்பிட்ற இதை பார்த்துக்கணும் யூனியன் உன்னோட சாய்ஸ் வந்து கண்டிப்பாக தப்பு இல்லை அப்படின்ட்டு. மாஸ்டர் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க நான் இந்த பெட்டில் தோத்துட்டேன் நான் கொடுத்த வார்த்தை காப்பாற்றணும் அதனால் இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிக்கிறேன் மாஸ்டர் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க உங்களுக்கு வந்து நீங்கள் ஏற்றவனா இருக்க முடியலன்ட்டு எல்லாரும் கேளுங்க இந்த மேரேஜ் வரை கேன்சல் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ நம்ம பில்கிங்கும் வந்து அந்த இடத்துல கிளம்புறான். ஸோ பில்கிங் கிளம்புனோடனே பில்கிங்கே போயிட்டார் நமக்கு என்ன வேலை அப்படின்ட்டு இருக்கிற நிறைய எல்டர்ஸ் அவனுக்கு இடத்த செஞ்ச நிறைய எல்டர்ஸ் வந்து அங்கேருந்து பறந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்க்குற யுங்சங்கா சரி ஓகே உன்னை என் கையில் தான் கொள்ளணும் அப்படின்னு தான் யாரால் மாற்ற முடியும் அப்படின்ட்டு அவனும் என்ன பண்ணுறான் எந்திரிச்சு வரான். அடுத்த அடி அவன் காற்றுல வச்சு அடுத்த நிமிஷம் டெலிபோர்ட் ஆகிட்டு அங்கே வந்துடுறான். இதை பார்த்து எல்லாருமே வந்து அவங்களோட பவர் ரிலீஸ் பண்ணிட்டு எங்களாம் சார் கேட்டுக்கோங்கடா இங்கே இருந்த ஒருத்தனை உயிரோட போகக்கூடாது எல்லாரையும் கொன்று இதே இடத்துல போதைங்கடா இது உங்கள் மாஸ்டரோட ஆர்டரா அப்படின்னு சொல்கிற. யூனியனுக்குலாம் அதை கேட்டவுடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஹீரோ வந்து உண்மையிலே அந்த அளவுக்கு வீக்குன்னு நினச்சி இன்னும் நினச்சிட்டு இருக்காங்க. சிவச்சான் உன்னை நான் தான் கொள்ளணும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல. ஸோ அவன் உடனே பண்ணுறான் அப்படியே அவன் அந்த இடத்துல அசால்ட்டாக டெலிபோர்ட் ஆகிட்டு வரான். ஸோ இதை கேட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அவங்க வந்து ஃபார்மேஷன் போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது பண்ண ஸோ ஹீரோவும் என்ன வேணால் பண்ணிக்கோங்கடா இந்த செட்டுக்கு இதாண்டா கடைசி நாள் இந்த இடத்துல இந்த செட்டை வந்து நான் கண்டிப்பாக அழிக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோடு வந்து முடிஞ்சு கைஸ். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லா பக்கமும் பிரச்சனையாக இருக்குது. எனக்கும் வந்து ரைட்டாக உடம்பு சரியில்லை அது பார்த்தாதுன்னா சுற்றி மழை வேறு கரண்ட் வேறு போயிடுச்சு இந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனை இருந்தனால வீடியோ கொஞ்சம் இதுவாக இருக்கும். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ இனிமேல் நல்லா பண்ண ஆரம்பிக்கிறேன் கைஸ். ஸோ ஓகே இந்த வீடியோவுக்கு வந்து மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட் நல்லா இருந்தால் நல்லா இருக்குது நல்லா இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கள். எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ் பை 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 பை.